வணக்கம் நண்பர்களே. போன 2 வகுப்புலையும் நம்ம சில விஷயங்களை பார்த்துருக்கோம். ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு சின்ன சின்ன அறிமுகங்கள், அதாவது அதுக்கு முன்னாடி அது எப்படி ஷேர் பிரிக்கிறாங்க, ஸோ கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படையான சில விஷயங்களை பார்த்தோம். இதை கடைசியாக நம்ம பார்த்த வகுப்புல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி முதலீட்டுக்கு எப்படி அது ஷேர்ஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ அந்த 1000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ஷேரை பிரிச்சுன்னா 1 கோடி. 1 கோடினா எத்தனை பேரோட முதலீடு பண்ண முடியும்? நம்மளாம் பண்ணுறது ரொம்ப சிரமம். சரி, சப்போஸ் ஒரு 1 லட்சம் ஷேராக பிரிக்கிறாங்க, அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் நமக்கு பெரிய அமௌண்ட் தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகமாக அதிகமாக நம்மளோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ 100 ரூபாய்க்கு நமக்கு ஒரு ஷேர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா 10 கோடி ஷேராக பிரித்தா போதும். ஸோ அந்த ஷேரை 10 கோடி ஷேராக பிரித்தா ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபா, வெறும் 100 ரூபாய்க்கே கிடைக்கும். சரிங்க சார், இப்போ 10 கோடி ஷேர் பிரிக்கணும்னு சொல்கிறீங்க, இப்போ 10 கோடி பேரில் நாமளும் ஒருத்தருன்னும் போது கம்பெனிக்கு எப்படி அது தெரிய வரும்? ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஆயிரம் கோடி ஷேரை வந்து 10 கோடி ஷேரா பிரிச்சோம்னா ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபான்னு வரும். உங்க எல்லாருக்குமே வந்து டிமேட்னு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணுவோம். டிமேட்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் என்னன்னா, நீங்க சாதாரணமா பேங்க் அக்கௌண்ட் எப்படி வச்சிருக்கீங்க? நம்மளோட காசை போடுறோம், காசு எடுக்கிறோம், காசு இருக்கும்போது போடுறோம், இல்லாத போது எடுக்கிறோம், இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி காசு போறதுக்கு வரதுக்கு எப்படி பேங்க் அக்கௌண்ட்டோ, அதே போல இந்த மாதிரி ஷேர் வாங்குறதுக்கு, வாங்கின ஷேர் நம்ம பத்திரமா நம்ம அக்கௌண்ட்ல நம்ம பேர்ல வைக்கணுன்றதுக்குலாம் வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் பயன்படும். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டிமேட் அக்கௌண்ட்ல நம்மளோட எல்லா ஷேர்ஸும் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா, இதன் மூலமா இந்த டிமேட் அக்கௌண்ட் என்எஸ்சி மூலமா செபி கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த டிமேட்ல யார் யாரெல்லாம் அவங்களோட ஷேர்ஸ் வச்சிருக்காங்க, அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருக்கும். அப்ப என்ன பண்ண, ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து நம்மளோட ஷேர் எத்தனை பேர் வச்சிருக்காங்க, ஸோ ஒரே ஒரு ஷேர் வச்சிருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ 10 ஷேர் வச்சிருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ 100 ரூபான்னு சொல்லும்போது உங்ககிட்ட ஒரு 10,000 முதலீட்டு 100 ஷேர் நீங்க வாங்கி போட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு 100 ஷேர் இருக்கும். நான் 100 ரூபா கொடுத்தா எனக்கு ஒரு ஷேர் தான் இருக்கும். அப்போ லாபப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு இப்போ 5 ரூபா லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்கன்னு சொன்னா, நான் ஒரு ஷேர் வாங்கியிருந்தா எனக்கு 5 ரூபா தான் வரும். அதே நீங்க 100 ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா வரும். இவ்வளவுதான் விஷயமே. ஸோ எத்தனை ஷேர் வச்சிருக்காங்க, எத்தனை இது பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் 10 கோடி ஷேர். இப்போ அவங்களோட கம்பெனியோட லாபம் வந்து ஒரு 10,000 கோடி வந்திருக்கு அப்படின்னா அதை 10 கோடியெல்லாம் வகுத்துட வேண்டியதான். வகுத்துட்டா ஒரு ஷேருக்கு எவ்வளவு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஷேருக்கு 10 ரூபாயோ 5 ரூபாயோ ஒரு வேல்யூ வருதுன்னா அந்த வேல்யூவை ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்க பிரிச்சு கொடுத்துட போறாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு ஃபார்மேட். ஸோ இதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கடைசியா வகுப்புல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களோட திறமையை இங்க எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிருந்தோம். ரொம்ப சுலபமான விஷயம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். என்னன்னா, கடைசியா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அசோக் லைலண்ட் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தோம். அந்த மீட்டிங்ல பேசின ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்து கேட்டாரு, நம்ம கம்பெனியோட லாபம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 கோடி ரூபாய் இருக்கு. 800 கோடி ரூபாய் லாபம் இருக்கு. இந்த 800 கோடியை 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு முதலீடு பண்ணலாம், இல்லாட்டி இந்த 800 கோடியை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு ஆளுக்கு கேஷ் கையில கொடுத்துடலாமே, எதுக்கு இந்த 800 கோடியை வச்சுட்டு இருக்கீங்க சும்மா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு அங்க இருந்த டைரக்டர்ஸ்லாம் ஒருத்தர் பேசினாரு, இல்ல 800 கோடி பிரிச்சு கொடுத்தோம்னா வந்த லாபத்தை எடுத்துட்டு போயிட்டோம்னா இருக்கிற முதலீடு அப்படியே தான் இருக்கும். அதே 800 கோடியை முதலீடு பண்ணோம்னா இன்னும் நமக்கு அதிகபட்ச லாபம் கிடைக்கும்ல, ஆனா அப்பா அதுல வேணா பிரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்ப முதலீடு பண்ணுங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதும் இன்னொரு முதலீட்டாளர் இருந்து பேசினாரு. சார் நாம வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் பண்றோம். இப்போ அசோக் லைலண்ட் பத்தி உங்களுக்கு தெரியும். நம்ம கவர்மெண்ட் தேவையான பஸ், லாரி, இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி கார் சைஸ் கார் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ரெடி பண்ணல. அப்போதான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏன் நம்ம இவ்வளவு பெரிய வண்டி பண்ணும்போது ஒரு கார் பண்றது நம்ம வந்து அவ்வளவு கஷ்டமா, ஏன் நம்ம ஒரு கார் முதலீடு பண்ண கூடாது, ஒரு கார் ஃபேக்டரி ஏன் நம்ம திறக்க கூடாது, மற்ற எல்லாருமே ஃபாரினர்ஸ்ல இருந்து எவ்வளவு பேர் இங்க வந்துட்டாங்க, ஸோ இங்க இருக்க நாம ஏன் ஃபேக்டரி கையில இருக்கு, இன்னொரு யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன கஷ்டம், ஸோ அந்த மாதிரி யூனிட்டுக்கு இதுல இருந்து முதலீடு பாதி இருந்தா போதுமே, பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வந்து அவங்க சொன்ன அந்த டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் சொன்னது, கண்டிப்பா அவங்களோட சஜஷன் நாங்க ஏத்துக்கிறோம், இது சம்பந்தப்பட்ட அறிக்கை வந்து கூடிய விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து அசோக் லைலண்ட் நிசானோட ஒரு டைப் வச்சாங்க. காரோட டிசைன் பண்ணி புது கார் லான்ச் பண்ணாங்க. அதுதான் நிஷானும் அசோக் லைலண்டும் சேர்ந்து பண்ண எவாலியா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட ஐடியா நமக்குன்னு உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் நல்லா தெரியும். ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்
சரியா மூவ் ஆகல. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சோப்பு ஒரு கம்பெனி தயாரிக்குது. அதுக்கு அந்த சோப்பு தயாரிக்கிற கம்பெனி வந்து அந்த சோப்பு எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஐடியா தரலாம். அடுத்த ஜெனரல் மீட்டிங்கில் நீங்கள் பார்த்து பேசும்போது, ஏன் சார் இந்த சோப்பு இந்த மாதிரி மார்க்கெட் பண்ண முடியல, அப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாமே, ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது, சஜஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா யூ ஆர் த ஓனர் ஆஃப் த கன்சர்ன். ஸோ ஒரு நிறுவனத்தோட முதலாளியாக நீங்கள் இருக்கும்போது ஸோ அதுக்கு தேவையான எல்லா வித விஷயத்தையும் வந்து நீங்களே பண்ணலாம். நீங்கள் ஒரு வேற ஒரு இதுவும் எடுத்துக்கலாமே. இப்போ சோப்புன்றது ஓகே, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது நீங்கள் சொல்லி தரலாம். ஒரு புது சோப்பை எப்படி பிராண்ட் பண்ணுறது, நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரி படித்தவராக இருக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லலாம், ஓகே சார் நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மாடலில் ஒரு டிசைன் இது பண்ணி வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும், அந்த ஒர்க் கூட இருக்கும். இந்த சோப்பை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டெவலப் ஆகும், கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். மற்ற மார்க்கெட்டில் இருக்க மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது அதோட நல்ல குவாலிட்டியாக நாங்கள் ஒன்று செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஒரு டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் நீங்கள் பேசலாம். உங்களுக்கான அதுக்கான எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா நீங்களும் ஒரு முதலாளி, ஒரு ஷேர் ஹோல்டர். அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்புலாம் வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஒரு கம்பெனியில் போய்ட்டு வெளியே போயிட்டு, இப்போ முண்டாய் முண்டாஸ்க்கு வெளியே போய் நின்றுட்டு, சார் நான் ஒரு 10,000 தரேன், என்கிட்ட இவ்வளோ ஐடியா இருக்குது, நான் அடுத்த கார் டிசைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், டிசைன் தரேன் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டால் அடித்து வெளியே துரத்தி விட்டுருவான். அது எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு மாருதி இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குது, நம்ம அசோக் லைலாண்ட்ஸ் இருக்குது, எஸ்கார்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து நாம் வந்து நம்மளோட ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மற்றபடி உள்ள விஷயங்கள். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ என்ன நம்மளோட ஐடியா என்ன, நம்மளோட இம்ப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம். ஒரு பேங்க் செக்டர்ஸில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயோ இல்லாட்டி நேஷனலைஸ் பேங்க்லேயோ நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா, ஸோ பேங்க் தேவையான ஒரு ஐடியாஸ் நீங்கள் கொடுக்கலாம். சார் இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்பப்போ கஸ்டமர்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம மாற்றி போடும்போது கஸ்டமர் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஸோ கஸ்டமர் சஃபர் ஆகாத அளவுக்கு நம்ம ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஸோ கஸ்டமர் வந்து நம்மகிட்ட இருக்க நல்ல ஒரு நம்ம அந்த அவங்களுக்கு தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே கொடுத்தோம்னா இன்னும் நம்ம 10 கஸ்டமர் சேர்ந்து வருவாங்க. ஐடியா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த திறமைகள் இருந்தால் நீங்கள் செய்யலாம். அதை உங்களோட திறமைகளை ஈஸியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட். ஓகே, இதெல்லாமே நம்ம இது பண்ணியாச்சு. ஷேர் மார்க்கெட் எப்படி நம்ம பங்கு பிரிக்கிறாங்க, ஒரு கம்பெனி எப்படி இது பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம். அது செய்யும் போது வந்து இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்னு சொன்னோம். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்கலாம், விற்கலாம், எல்லாமே செய்யலாம். ஓகே சார் நான் எல்லாமே பண்ணலாம், ஓகே இதெல்லாம் புரிஞ்சிச்சு, ஆனால் இதில் லாபம் எப்படி இது பண்ணுறது, டெய்லி எனக்கு எப்படி லாபம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. அது எப்படி நம்ம லாபம் தினமும் பார்க்க போகிறோம். அது இதுக்கு உதாரணமாக பிப்ரவரி 2ஆம் தேதி 12ஆம் தேதி 12 பிப்ரவரி மார்க்கெட்டில் ஒரு 4 கம்பெனியோட வேறு ரேட்டில் ஒரு ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அந்த ட்ரேடை பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த ட்ரேடில் என்ன நடந்தது, ஸோ எப்படி லாபம் பார்த்தாங்க மற்றவங்களாம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி. மாருதி சுசுகி கம்பெனியை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி எப்படி இதுவாகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளில் மாருதி சுசுகியோட ஒரு ஷேரோட ரேட் பார்த்தீங்கன்னா 1685. ஸோ இதோட அன்னைக்கு அதிகபட்சமாக அது போன ரேட் பார்த்தீங்கன்னா 1689. அதோட குறைஞ்சபட்ச ஸ்கோர் கடைசியா அது விலை முடிஞ்சது எந்த ரேட்ல முடிஞ்சதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா 1645. இது என்னன்னா ஓப்பன் மார்க்கெட் தொடங்கும் போது அதோட விலை என்ன, ஹை அதிகபட்சம். ஸோ அது அதிகபட்சமா அன்னைக்கு ரேட்ல எந்த ரேட் போச்சு, லோ அன்னைக்கு ரேட்ல ரொம்ப குறைஞ்சபட்சமான விலை என்ன, க்ளோஸ் ஆகும்போது 1645 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் இந்த டேட்டா உங்களுக்கு எங்கே கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் NSE.India.com அதில் போனீங்கனாலும் அந்த ரேட்டை பற்றி டெய்லி விவரம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம்,
என்ன சார் மாருதி சுசுகி போட்டிருக்கீங்க, வேற வேற ரேட் போட்டிருக்கீங்க, இது எந்த ரேட்ல நம்ம ட்ரேட் பண்றது, எந்த ரேட் நமக்கு வாங்குறது அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட். நீங்க ஜிஆர்டி, சரவணா ஸ்டோர், ஜாயலுகாஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜுவல் ஷோரூம்குள்ள நீங்க போயிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருக்கலாம். சைட்ல கேஷ் கவுண்டர் பக்கத்துல ஒரு இது இருக்கும், ஒரு எலக்ட்ரானிக் மீட்டர் ஒன்று போயிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட் ரேட். ஸோ தங்கத்தோட நிலவரம் என்னன்றது அங்கே போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் நம்ம வாங்கிட்டு இருப்போம். காலையில் நம்ம வாங்கிட்டே இருக்கும்போது 2840 இருக்கும். ஸோ வாங்கி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2835 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏறும். ஸோ 2448 அப்படின்னு போகும். ஸோ ஒட்டு மொத்தமாக அன்றைக்கி நாள் முடியும் போது என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் தான் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ரேட்டில் நீங்கள் முடிஞ்சிருக்கு, நேற்றோட நீங்கள் லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஏறும் இறங்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரேட் எப்படி ஏறுது எப்படி இறங்குன்றது நம்ம விளக்கமாக பிறகு பார்க்கலாம். பட் அந்த மாதிரி ஏறும்போது அன்றைக்கி அதிகபட்சமாக விற்ற ரேட் பார்த்தீங்கன்னா 1689. ரொம்ப குறைஞ்சபட்ச ரேட்டு 1643 ரூபாய்க்கு விற்றுருக்கு. கடைசியாக மார்க்கெட் முடியும் போது 1645 ரூபாயில முடிச்சிருக்கு. இப்போ இந்த ரேட் தான் நம்ம எடுத்துக்கோம் கடைசியாக. ஓகே, இந்த ரேட் தான் சார் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ரேட் ஏறும் போதும் இறங்கும் போதும் ஒரு விஷயம் நடக்கும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 1643 குறைஞ்ச ரேட்ல இருக்கு. இங்க இருந்து இது பாத்தீங்கன்னா ரேட் வைக்கும்போது ஒரு வேவ் லென்த் மாதிரி போயிட்டு ஏறி இறங்கி, ஸோ அப்படியே போகும், இறங்கி திரும்ப ஏறும். ஸோ இந்த மாதிரி ஏறி இறங்கி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 1643க்கும் இந்த லோ ரேட்டுக்கும் இந்த ஹை ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 ரூபாய். 46 ரூபாய் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. எக்ஸாக்டா நம்ம இந்த லோவஸ்ட் ரேட்ல வாங்க முடியாது, அதே மாதிரி அவ்வளோ எக்ஸாக்டா இந்த ஹை ரேட்ல வந்து விற்க முடியாது. ஸோ அதனால ஒரு 6 ரூபீஸ் மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிட்டா ரெண்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபீஸ் கேப் நம்ம பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபா நம்ம முதலீடு போட்டோம்னா இந்த 1680 ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஷேர்ஸ் வாங்க முடியும்? கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 1680 ரூபாய்க்கு ஒரு 50 ஷேர்ஸ் வாங்கலாம். 1 லட்ச ரூபா முதலீட்டுக்கு 1 லேக் முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஷேர்ஸ் வாங்கலாம். அன்னைக்கு நம்ம 50 ஷேர் வாங்கினோம்னா ரேட் ஓரளவுக்கு குறையும் போது நம்ம வாங்கி ஏறும் போது நம்ம வித்துட்டு வந்துருந்தோம்னா இந்த ஒரு 40 ரூபா லாபத்தை நம்ம பிடிச்சிருந்தோம்னா கிட்டத்தட்ட 40 × 50 = 2000. ஸோ இது எவ்வளோ நேரத்தில் சார் நடக்கும்? ரொம்ப சிம்பிள். காலையில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பனிங் சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் போயிட்டு இருக்கும். 9:15 ஆரம்பிச்சு 3:30 வரைக்கும், மார்னிங் 9:15 to ஈவினிங் 3:30 வரைக்கும் இந்த டயத்துக்குள்ள தான் அந்த ட்ரேட் நடக்கும். ஸோ இதுக்குள்ள தான் அந்த வர்த்தகம் நடக்கும். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் வந்து ரேட் நமக்கு ட்ரேட் முடிஞ்சிடும். அப்போ 44 45க்கு நம்ம வாங்கியிருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 87 போகும்போது 40 ரூபாய் ரேட்டுக்கு மேலே வந்துருச்சு, ஓகே இது போதும் லாபம், நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்துட்டு வெளியே வரோம்னா ஸோ அந்த இதுக்கு இடையில நம்ம வாங்கினதுக்கும் விற்றதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1646 நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இங்கிருந்து லாபம் இது வந்து பை ரேட், இது வந்து சேல் ரேட் 1686. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் இந்த 40. இந்த ரேட்டு விற்கிறோம், அதுக்கப்புறம் 3 ரூபா மேலே ஏறுது, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு தேவையான லாபம் வந்துருச்சு 40 ரூபா. ஸோ 40 × 50 பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. ஸோ இந்த லாபம் வந்தது, ஓகே இது முடிச்சு வந்துட்டோம். இது அந்த ட்ரேடிங் டேஸில் அடுத்த ½ அன் ஹவரில் நடக்கலாம், இல்லாட்டி ஒரு 1 ஹவர்லேயும் நடக்கலாம். ஸோ நம்ம ட்ரேட் முடிஞ்சுன்னா 2000 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ என்ன சார் மாருதி மட்டும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கு, 50 ஷேர் தான் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதுக்கும் வேறு சில ரேட்டில் உள்ளத ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் ஐசிஐசிஐ பேங்க் பற்றி. ஸோ ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஐசிஐசிஐயோட ரேட்டு, ஸோ அந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓப்பன் 977, ஹை பார்த்தீங்கன்னா 1001. இது எல்லாமே நான் சொல்றது வந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி உள்ள ரேட்டு. ஸோ அந்த ரேட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா லோ க்ளோசிங். இப்போ இந்த ரேட்டுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹைக்கும் லோவுக்கும் இதுக்கு இடையில உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ரூபா. முதல்ல சொன்ன மாதிரி தான், எக்ஸாக்டா இவ்வளோ லோ கடைசி லோ என்னவோ அந்த ரேட்லையும் வாங்க முடியாது, அதே சமயம் எக்ஸாக்டா அவ்வளோ ஹைலையும் கொண்டு இது பண்ண முடியாது. ஸோ ஒரு சில டேலண்ட் தான் அந்த பாயிண்ட்டை எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி செய்வாங்க.
அப்படி பண்ணணும்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 20 rupees எடுத்துக்கோங்க. 20 rupees நம்ம எடுத்துட்டோம்னா இதுக்கு எத்தனை ஷேர்ஸ் நம்மளால வாங்க முடியும்? அதே 1 லட்ச ரூபா முதலீடு, கிட்டத்தட்ட 100 ஷேர்ஸ் வாங்கலாம் நம்ம. ஸோ குறைஞ்ச ரேட்டு ஒரு 980 ரூபாய்க்கு வாங்குறோம், ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றுறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 20 ரூபா. எத்தனை ஷேர்? கிட்டத்தட்ட 1000 ஷேர் நம்மளால வாங்க முடியும் 1 லட்ச ரூபாய்க்கு. ஸோ சேம் 2000. இவ்வளோதான் மேட்ரு விஷயங்களே, வேறு எதுவும் விஷயம் இல்லை. சரி, 100 ஷேர் தான் வாங்க முடியும். ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 1000 rupeesனா 1 லட்ச ரூபா நம்ம வச்சிருக்க முதலீடு 1 லட்ச ரூபாய்க்கு 100 ஷேர் வாங்க முடியும். 100 ஷேர், ஒரு ஷேர் 20 ரூபான்னு சொல்லும்போது 2000 லாபம் முடிச்சுட்டு போகலாம். நம்ம நினைக்கலாம் 1600 ரூபா இருக்கும்போது 40 ரூபா லாபம் வந்தது, ஸோ அதனால் நம்ம அது மாதிரியே பார்க்கலான்றது. ரேட் குறைவாக இருந்தாலும் அதுக்கேற்ற லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை விட குறைவான ஷேர்ஸும் இருக்குது நமக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். ஏர்டெல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏர்டெல் கம்பெனி பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது, அதை பயன்படுத்தாத ஆளும் கிடையாது. ஏன்னா மொபைல் முதல் வாங்குறாங்கன்னா ஏர்டெல் சிம் போடாத ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஏர்டெல். ஸோ இந்த ஏர்டெல் அதே தேதியில் எந்த ரேட்டுக்கு விற்பனை ஆகிருக்கு, எந்த ரேட்டுக்கு முடிஞ்சிருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் ஆகும்போது 305 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 308 ரூபாய்க்கும் போயிருக்கு, குறைஞ்சபட்சம் 301 ரூபாய்க்கு போயிருக்கு, கடைசியாக முடியும் போது 308 ரூபா முடிஞ்சிருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட கேப் பார்த்தீங்கன்னா வெறும் 7 rupees தான். இந்த 7 rupees நம்ம எக்ஸாக்டாக பிடிக்க முடியல, ஒரு 5 rupees நம்ம எடுக்கலாம். அது கேப்பை 5 rupees 302க்கு வாங்கி 307க்கு நம்ம விற்கிறோம். கேப் 5 rupees. இப்போ இந்த 300 ரூபாய்க்கு இந்த 1 லட்சம் முதலீட்டில் எத்தனை ஷேர்ஸ் நம்மளால் வாங்க முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 330 ஷேர் நம்மளால் வாங்க முடியும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 ஷேர் நம்ம வச்சுக்கலாம். 1500. ஸோ இன்னைக்கு ட்ரேட் நம்ம 9:30 ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 9:30 ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 or 2 hours இந்த வேலை முடிஞ்சதுன்னா 12 மணிக்குள்ள நம்ம வேலை முடிச்சு போச்சு. 12 மணிக்குள்ள ஒரு 1500 சம்பாதிச்சாச்சு. நம்ம சம்பாதிச்சோம், அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த ரேட் எப்படி ஏறுது, ஸோ எப்படி இறங்குது, இந்த இடத்துல எப்படி போய் நம்ம வாங்குறது, ஸோ வாங்கி மட்டும் தான் வைக்க முடியும், அதை விற்றுட்டு வாங்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் கிளாஸ்லேயும் மற்ற கிளாஸ்லேயும் நமக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோம், விற்க போகிறோம், இதுக்கடையில் உள்ள லாபத்தை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இது வந்து ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1 லட்சம் முதலீடு இருந்தால் இவ்வளோ செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சார் 1 லட்சம்லாம் இல்லை சார், அதோட கம்மியாக தான் இருக்குது, எப்படி பண்ணுறது? பண்ண முடியும், அதுக்கும் வழிகள் இருக்குது. அதுக்கு நாங்கள் உதவுறோம். ஸோ நாங்கள் எப்படி உதவுறோம், என்ன செய்கிறோம், உங்களுக்கு ஜஸ்ட் இவ்வளோ பெரிய முதலீட்டுக்கு வந்து ஒரு 10,000 இருந்தால் போதும். 10,000 ரூபாய் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேல்யூம் நீங்கள் செய்யறதுக்கு, 1 லட்ச ரூபாய்க்கான வேல்யூம் நீங்கள் செய்யறதுக்கு உதவியை நாங்கள் செய்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரேட் எப்படி வித்தியாசம் வருது, ஸோ இந்த இதுக்கடையில் உள்ள வித்தியாசத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம், இதை பற்றின விவரங்கள்லாம் வந்து பிறகு அடுத்த வகுப்பில் சொல்கிறோம். இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டோட அடிப்படை என்ன, ஸோ எப்படி பங்குகள் பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு வர்த்தகம்னா என்ன நடக்குதுங்க, இந்த தொழில் வளத்துக்குள்ள எப்படி லாபம் நஷ்டம் கணக்கு பண்ணுறோம், அந்த ரேட் ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டில் போயிட்டுருக்கு, அந்த ரேட்டில் நம்மளோட லாபங்கள் எப்படி அமையுது, ஸோ நம்ம அந்த வித்தியாசத்தில் என்ன லாபம் சம்பாதிக்கிறோம், எவ்வளோ முதலீடு நம்ம செய்கிறோம், அதை பற்றின விஷயங்கள்லாம் பார்த்தோம். இது மட்டும் ஷேர் மார்க்கெட் கிடையாது. ஏன்னா இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, பல விஷயத்தை நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா லாபங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி வெறும் ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்க மட்டும் ஷேர் மார்க்கெட் கிடையாது. திறமைகளை இன்னும் நம்ம அடுத்த படிக்கு வளர்த்துட்டு கொண்டு போனோம்னா அடுத்த படிக்கு போகும்போது இன்னும் இதை விட அதிகமான லாபங்களை நம்ம சம்பாதிக்க முடியும். அது நம்ம எப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னா நம்ம பார்த்தோம் தான், ஸோ எந்த ரேட்டில் ஏறுது, ஸோ எந்த ரேட்டில் முடியுது, ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது, இந்த ரேட் போகும்னு எப்படி தெரியும், ஸோ எப்படி சொல்கிறது, இதில் வந்து டெக்னிக்கல் கிளாஸ் மற்ற கிளாஸில் வந்து நான் விளக்கமாக சொல்லி தருவோம். அதான் சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் முழுக்க நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3 கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா
ஒரு அடிப்படையை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த அடிப்படையில் எப்படி சம்பாதிக்க முடியுன்றதை மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அது சம்பாதிக்கிறதுக்கு தேவையான டெக்னிக்கலாக சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த டெக்னிக்கலாக உள்ள சில விஷயங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்பில் சொல்லி தருவோம். அதுக்கு முன்னாடி இதில் இப்போ வரைக்கும் தெரிஞ்சது வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எங்களோட ப்ரோக்கிங் ஆஃபீஸோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ அந்த காண்டாக்ட் பண்ணுறதுக்கான 2 நம்பர் 9994291665 அந்த நம்பர் இருக்கும். 8837882828 இந்த நம்பருக்கு, இந்த நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள். கால் பண்ண அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கும் அதை சொல்லிவிடுவோம் நாங்கள். ஸோ அதுக்கு முக்கியமாக தேவைன்னு சொல்ல போனோம்னா ஒரு 4 விஷயங்கள் தான் உங்களுக்கு முக்கியமாக தேவை. அந்த 4 விஷயம் என்னென்ன டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண. ஒன்று, லேட்டஸ்டாக எடுத்தா 2 ஃபோட்டோ. 2 உங்கள் பேன் காப்பி. 1 3 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட். கடைசியாக நடந்த 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட். 4வது பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக்லீஸ். செக்லீஃப் 2. இந்த 2 லீஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி கொடுங்க, இன்னொரு லீஃப்ல 300 rupees ஆரிஜாஸ் ஷேர் புரோக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேரில் 300 கொடுங்க. ஏன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சார்ஜஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் வந்து 300 rupees வரும். ஸோ அதில் ஒரு செக்கில் போட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இன்னொரு செக் வந்து கேன்சல் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த 4 விஷயம் இருந்தால் போதும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட அட்ரஸ்க்காகவும், பேன் அக்கௌண்ட் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரெவன்யூக்காகவும் கொண்டு வரும். ஸோ இன்கம் டேக்ஸ் ரெவன்யூ நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களோட பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே வர முடியும். ஸோ 2 டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ, அது செக்லிஸ்ட் பேங்க்கில் உங்களுக்கு கொடுத்துருவோம். இவ்வளோ இருந்தால் போதும், சிம்பிளான ஒரு ஃபார்மேட் தான். ஸோ இதன் மூலமாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதன் பிறகு தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் உள்ளே வாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் எப்படி லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியும், இன்னும் எப்படிலாம் லாபம் கொண்டு வர முடியும், முதலீடுகள் எப்படி பெருக்க முடியும், நஷ்டம் தவிர லாபம் நெஞ்சை நிமிர்த்துங்கள். ஸோ இப்படிதான் நம்மளோட விஷயங்களை. ஸோ நஷ்டத்தை டோட்டலாகவே தவிர்த்து இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே ஏற்றுக்கூடிய ஒரு விஷயம் லாபம், எல்லாருமே எதிர்க்கிற ஒரு விஷயம் நஷ்டம். ஸோ அந்த நஷ்டமே இல்லாமல் எப்படி நம்ம அதை செய்ய போகிறோம் முழுக்க நான் அதாவது 100% நஷ்டமே இல்லாமல் ஒரு தொழில் பண்ணணும்னா அது ரொம்ப சிரமம். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. அது என்ன, அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தவறுகள் தான். தவறுகளை திருத்திக்குவோம், தவறுகள் செய்யாமல் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு வருவோம். அதுக்கு தேவையான எல்லா உதவியும் நாங்கள் கூட இருந்து செய்வோம். ஸோ உங்களோட லாபத்துக்கும் உங்களோட முழு வருமானத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுத்துவோம். மற்ற வகுப்பில் மற்ற டெக்னிக்கல் கிளாஸ்லாம் வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.